அடுத்தது மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லிற்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் தான் நம்ம மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கிறோம். உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து தான் உயிர் மெய்யாக இறுதியில் வருமே தவிர, உயிர் எழுத்துக்கள் எப்போவுமே தனியாக இறுதியில் ஒலிக்காது. உயிர் மெய்யுடன் சேர்ந்து தான் உயிர் மெய்யாக கடைசியில் ஒலிக்கும். ஆனால் எல்லா உயிர் மெய்யுமே, அதாவது 18 உயிர் மெய் எழுத்துக்களுமே ஒரு மொழிக்கு அல்லது சொல்லிற்கு இடையில் இறுதியில் வருமான்னு கேட்டிங்கன்னா, அதாவது இறுதியில் வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. அப்போது பாருங்கள், 18 எழுத்துக்களில் முதல்ல வல்லினம் எடுத்துக்கோங்க. வல்லினம் ஒரு எழுத்து கூட சொல்லிற்கு முதலில் வராது. வல்லினம்னா கசட தபர. இதில் பாருங்கள், இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு வரவே வராது. அதே மாதிரி மெல்லினத்தில் இங்கு வரவே வராது. இங்கே தவிர மற்ற எல்லாம் வரும். இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு வரும். அதேமாரி இடையினத்தில் இ, இரு, இல்லு, இவ்வு, இல் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? அப்போ வல்லினம் ஒன்று கூட வராது. அப்போது மெல்லினத்தில் இங்கே தவிர மற்ற எல்லாம் வரும். இடையினத்தில் எல்லாம் வந்துடும். இப்போது ரவுண்ட் அப் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா? ரவுண்ட் அப் பண்ணியிருக்கிறத மட்டும்தான் இந்த மொழி இறுதியாக வரும். சரிங்களா? பாருங்கள், இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இன்னு ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11ம் மொழியின் இறுதியில் வரும். உதாரணத்துக்கு உறிஞ்ச், வெறிந்து, அவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது மொழிக்கு இறுதியாக எழுத்துக்கள் அப்படின்னா, மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் அப்படின்னு என்ன அப்படின்னா, சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. முன்னாடியே சொன்ன மாதிரி சொல்லியுடைய இறுதியில் உயிரெழுத்துக்கள் எப்பவுமே வராது. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். சரிங்களா? அப்போ உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர் மெய்யாக தான் சொல்லிற்கு இறுதியில் வரும். அளபெடை எழுத்துக்களில் இடம்பெறும் பொழுது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். எப்படிங்க? அளபெடை எழுத்துக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? இடம்பெறும் பொழுது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். எடுத்துக்காட்டு ஓ, தல், உரார். அப்போ அளபடினா நீண்டு ஒலிப்பதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போது இங்கே பாருங்கள், உயிரெழுத்துக்களில் 12மே முதல்ல வரும், ஆனால் இடையில் வரான்னு சொல்லி படித்தோம் இல்லையா? ஆனால் இங்கே வந்திருக்கே எப்படின்னா இதுக்கு பேர் தான் அளபடை. ஓதல் அப்படின்னு படித்தோம் அப்படின்னா ஓதல் ஷார்ட்டாக முடிஞ்சிடும். இப்போ இந்த ஓன்ற வார்த்தை நீண்டு ஒலிப்பதற்காக ஓ, ஓ, தல் எப்படி படிக்கணும்? ஓதல் அப்படி தான் படிக்கணும். இதெல்லாம் ஏன் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் உள்ளே சேர்க்குறோம்? உயிரெழுத்துக்களை ஏன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை நடுவில் கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அளபடை. ஏன்னா அந்த காலத்தில் புலவர்கள் ஒரு மன்னனை பற்றி கடவுளை பற்றி புகழ்ந்து பாடும் பொழுது இனிய ஓசைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அளவெடுத்து நீண்டு ஒலிக்க செய்வாங்க. சரிங்களா? சொல்லி சேலைப்படை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சொல்லி சேலைப்படை, இன்னி சேலைப்படை இதெல்லாம் படிப்போம். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க, எந்தெந்த எழுத்துக்கள் இறுதியில் வராதுன்னா ஆயுத எழுத்து கண்டிப்பாக வராது. அதே மாதிரி இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வரவே வராது. ஓகேங்களா? சொல்லின் இறுதியில் வராது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? பாருங்க, ஏரோ போட்டு காமிச்சிருக்கேன். இது நல்லா ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க, கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது உயிர்மை எழுத்துக்களுள் இங்கு அப்படின்ற இந்த இங்கு எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வரவே வராது. இங்கு எழுத்து வரிசைனா ங, ஞா, நீ, நீ, நு இந்த மாதிரி ஙவு வரைக்கும் இந்த வரிசையில் எதுவுமே வராது. அதே மாதிரி இப்போ பாருங்களேன், கார்த்திக் இக்கு லாஸ்ட்டில் வருமா? வரக்கூடாது, ஆனால் போட்டுக்கிட்டோம். ஹாங்காங் இங்கு வரக்கூடாது. சுஜித், சரிங்களா? ஜி பாருங்கள், இது வந்து வடமொழி சொல். ஜீன்ற வார்த்தை தமிழில் கிடையவே கிடையாது. மார்க்கெட் இட்டு பாருங்கள். திலீப், மார்ச் இது எல்லாமே பாருங்கள் சொல்லியிருக்கு இறுதியில் வரக்கூடாத வார்த்தைகள், ஆனால் நாம் அப்படியே போட்டுக்கிட்டோம், பிறமொழி சொற்களாக நாமளே எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக எகர வரிசை, ஒகர வரிசை இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எகரத்தில் கே முதல் நே வரைக்கும் எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வராது. ஒகர வரிசையில் நோ அப்படின்ற வார்த்தை தவிர உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வராது. நோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் துன்பம், நோய் இது போன்ற சில பொருட்களை குறிக்கலாம். சரிங்களா? நோனா நோய், நோய் நொடின்னு சொல்கிறோம் இல்லையா? துன்பம், நோய் இந்த மாதிரி வார்த்தைகளை குறிக்கலாம். ஓகேங்களா? ஓகே.
இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.